ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நாம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர். இவங்க வந்து ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் வராங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 1025. டியூரபிலிட்டி ஸ்கோர் 70ல் இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 60ல் இருக்குது. இதுவும் க்ரீனில் இருக்கிறதுனால அஃபோர்டபுள் வேல்யூஷன் இல்லாட்டி ஆப்டிமம் வேல்யூஷன் நம்ம சொல்லிக்கலாம். இதை கருத முடியும். மொமெண்டம் ஸ்கோர் 64 இருக்குது. மாடரேட்லி புல்லிஷ். அப்போ வந்து மாடரேட்லி புல்லிஷ்னா எய்தர் வந்து இது நியூட்ரல் பொசிஷனுக்கு வரலாம், இல்லாட்டி டவுனுக்கு வரலாம், இல்லாட்டி இந்த இதுலேருந்து அப்படியே பிக்கப் எடுத்து அப் ட்ரெண்டில் புல்லிஷ் ட்ரெண்ட்லேயே மேலே போகலாம். இருந்தாலும் அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் வந்து 950ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பிஇயை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக செல் ஜோனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது புரிய வருது. ஃபினான்ஷியல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 8 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.1 இருக்குது. மாடரேட்லி இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 12 எடுக்கிறாங்க. எபவ் 10னாலே நமக்கு வந்து நார்மலாக காட்டிலும் கொஞ்சம் கூடவே எடுக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் அதே மாதிரி 13 இருக்குது. எபவ் 10 கேட்டகரியில் வருது. அப்போ மாடரேட்டாக நல்லா பண்ணுறாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.4 இருக்குது. வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட் இருக்கிறதுனால இதுவும் அக்செப்டபிள் ரீஜன். ஸோ இந்த கம்பெனி வந்து சஸ்டைனபிலிட்டி இருக்குது. அதே சமயத்தில் ரிட்டர்ன் வந்து மாடரேட்டாக எடுக்கிறாங்க. டெப்ட்டும் வந்து இதுக்குள்ளே ஆப்டிமம் லெவலுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஓரளவு நம்ம வந்து அக்செப்டபிள் ரீஜனில் இருக்கக்கூடிய நல்ல கம்பெனி தான் புரிஞ்சுக்க முடியுது. நல்ல கம்பெனி தான் புரிஞ்சுக்க முடியுது. பிஇ வந்து 17.8 இருக்குது. இப்போ பார்த்தோம்னாக்கா 15 கடந்துருச்சு. இப்போ நம்ம 25க்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ இன்னும் ஒரு இதை 8ன்னு கணக்கு வச்சா கூட இன்னும் ஒரு 7 பாயிண்ட்டு ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் கண்டிப்பாக நடக்கணும்னு இல்லை, நம்ம நார்மலாக நம்ம எதிர்பார்க்கிறது. ப்ரைஸ் டு புக் வந்து 2.3 இருக்குது. ப்ரைஸ் டு புக் 2.3னா இப்போ தான் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு என்ட்ரி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இதை நம்மளால் கருத முடியும். இப்போ இவன் இங்கே எடுத்து 25 வரைக்கும் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல பாயிண்ட்டு தான். இது கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இதுவும் கொஞ்சம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க நல்லாவே புல்லிஷ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டை கரெக்டாக வாட்ச் பண்ணோம்னாக்க இது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டான நல்ல ஸ்டாக் தான். இருந்தாலும் நம்மளுடைய அனாலிசிஸில் என்னென்ன வருதோ அதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து 64 எஸ்டிமேட் பண்ணுறாங்க. 64.5. அதில் சர்ப்ரைஸ் வந்து 8.7 சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 24 அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் 6 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க, 3 பேர் ஹோல்டு, 15 பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் -226க்கு போயிருக்கு. -226% போயிருக்கு. அப்படின்னா இவங்க வந்து மைனஸ்குள்ளேயே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாமா. 6 + 7 ஆமாம் மைனஸ்குள்ளேயே போயிடுச்சு. இப்போ போன வருஷம் ப்ளஸில் இருந்திருக்கு. இந்த வருஷம் நெட் கேஷ் ஃப்ளோவும் மைனஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னன்னாக்கா இங்கே வந்து இன்வெஸ்டிங்கில் வந்து நிறைய பைசா செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஃப்யூச்சருக்கு தேவையான ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பண்ணியிருக்கிறாங்கங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது. இது இப்போ இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது க்ரோத் வந்து இது நல்லா தான் இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் கூட பாசிட்டிவ் க்ரோத் தான் இல்லை நெகட்டிவ் க்ரோத் 17% வந்து நெகட்டிவாக க்ரோத் ஆகிருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் கூடி இருக்குங்கிறத இதில் ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கணும். ஆனுவலைஸ்டு ஃபிகர் நம்ம பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் வந்து நெட் ப்ராஃபிட்டு 87% கூடி இருக்குது. பட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் பார்த்தோம்னாக்க 4.9% கம்மியாக இருக்குது. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது புக் வேல்யூ 446.4ங்கிறது கரண்ட் புக் வேல்யூவும் டிடிஎம் புக் வேல்யூவாக எதிர்பார்க்கறது 1612. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 102 இயர் ஆன் இயர். இந்த மார்ச் குவார்ட்டர் வந்து இயர் ஆன் இயர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது போன மார்ச்சோட கம்பேர் பண்ணும்போது 100%, 102% க்ரோத்தில் இருக்குது. அது பாசிட்டிவாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது -1.47 இருக்குது. சரி, எப்படி இந்த குவார்ட்டர்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Q2Q பார்த்தோம்னா Q2Q வந்து ரெவென்யூவும் கூடி இருக்குது,
நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கா, நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு. Q to Q நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு. அப்ப ஆப்வியஸா வந்து இபிஎஸ் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ, இப்ப இந்த மாரி ஜிக்ஸாக்கான பொசிஷன்ல இருக்கு. இவங்களுக்கு வேற ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு சொன்னா தான் டெப்ட் டு ஈக்விட்டில ரேஷியோலயே வந்துருமே. இப்ப இவங்களோட பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்னா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா, பிளெட்ஜஸ் வந்து 13% இருக்கு ப்ரமோட்டர்ஸ்ல. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, இவங்க வந்து 0.2% எஃப்ஐஎஸ் ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 1%ஏ குறைச்சு வச்சிருக்காங்க. 0.5க்கு மேல குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 12.11லேருந்து 11.43 அந்த ரேஞ்சுக்கு குறைச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து உள்ள தூக்கி எல்லாத்தையும் போட்டோம். இப்ப நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க, 770 வந்து நம்ம லோ வேல்யூ எடுத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து 446ங்கிற கரண்ட் புக் வேல்யூக்கே பார்த்துரலாம். அந்த டார்கெட்டே இவங்க இன்னும் அடையல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இதுல வந்து ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வந்து அது அடுத்ததுக்கு வர்றத அந்த டிடிஎம்ல பார்த்துக்குவோம். அந்த ஸ்கோரையும் பார்த்துக்குவோம். பட் இதையே இன்னும் அடையலைங்கிறது தான் நம்ம புரிதல். இப்ப இவங்களுடைய எஸ்டிமேஷன் இப்ப இவங்க கரண்ட் ஸ்கோர் எங்க இருக்கு? கரண்ட் வந்து 1025. அப்ப நம்ம வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய பிரைஸ் மினிமத்தையே இவங்க வந்து இன்னும் கிராஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தானே அப் ட்ரெண்ட் மேக்ஸிமத்த கிராஸ் பண்ணணும். ஸோ, இப்போ நம்ம டார்கெட்ட கீழேருந்து கொண்டு போனோம். இதுக்கு முன்னாடி 2, 3 ஷேர்ஸ்லாம் பார்த்துருப்போம். டார்கெட்ட மேலேயே வச்சு சுத்திக்கிட்டு இருப்போம். இப்ப டார்கெட்ட கீழேருந்து கொண்டு போணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1094 to 1109 இது ஒரு அப் ட்ரெண்ட் மினிமம் டார்கெட். இதே இது அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம் டார்கெட்னாக்க 1229லேருந்து 1249 சர்ப்ரைஸை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கூட ஒரு ரூ. 20 கூட கிடைக்குது. 12,268. சரி, இப்போ இந்த சைக்கிள்குள்ளேயே இவன் சுத்துறான் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த குவார்ட்டர்ல வந்து 952, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குவார்ட்டர்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து கூட வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டரோட டிடிஎம் 14.77 14.7 காட்டுது. அப்படின்னா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவன் வந்து இந்த இதோட மேக்ஸிமம் அடைஞ்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே பேர் மினிமமா இறங்குனா கூட 932. இப்ப இத உடைச்சா தான் எது 1968 அந்த 49, 68 இந்த ரேஞ்ச உடைச்சா 1400லேருந்து 1452 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த அப் ட்ரெண்டோட மினிமம் வேல்யூவை உடைச்சு மேலே போனோம்னா 1540 டு 1606 வரைக்கும் போகலாம். இப்போ இதை உடைச்சா தான் நம்ம வந்து டிடிஎம் புக் வேல்யூ ஸ்கோரே பார்க்கலாம். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம எதிர்பார்க்கலாம் 1965லிருந்து 2200 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இவங்க வந்து முதல்ல வந்து இந்த 1600 கடக்கட்டும். 1600 கடக்கட்டும். 1574 கடக்கட்டும். அதுக்கப்புறமா நான் அதை பார்க்கலாம். இருந்தாலும் அதை மார்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்ம இதை காட்டியிருக்கிறோம். இது வந்து டிடிஎம் புக் வேல்யூக்கு உண்டானது. இது வந்து இப்போவே நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுவே அன்கவர்டாக இருக்குது. இதுவே இன்னும் இவன் கவர் பண்ணலைங்கும்போது அதை நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அதனால இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நான் சார்ட்டில் போட்டேன். சார்ட்டில் கொஞ்சம் கச்சமுச்சன்னு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய ஸ்கோர் இருக்குது. மிச்சம் போன ஸ்டாக் மாதிரிலாம் 2 வேல்யூவில் போட முடியல. நிறைய ஸ்கோர் இருக்கிறதுனால இப்படி கச்சமுச்சன் இருக்குது. இப்போ நம்ம வந்து லோ 770 எடுத்திருக்கிறோம். அப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடியதுன்னா 898. அப்போ மேலே ஏறிட்டு ஒரு திருப்ப வருது அப்படின்னு சொன்னால் 898, 932, 950 இந்த 3 ரேஞ்சில் ஏதோ ஒரு ரேஞ்சில் திரும்பலாம். இல்லாட்டி நான் லோ வந்துட்டு தான் லோ 770க்கு வந்துட்டு தான் திரும்புவேன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் மோஸ்ட்லி இந்த இடத்துல இவங்க பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குற பட்சத்தில் இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இங்கேருந்து எடுத்துட்டு திருப்பி ப்ரீவியஸ் ஹை கரெக்டாக வேணும்னா பாருங்கள். நம்ம 1094 டு 1109 ரேஞ்ச் பண்ணியிருக்கா. இவன் 1085 ஹை வச்சுட்டு இந்த மாதம் இறங்கிட்டு இருக்கிறான். இது அடுத்த மாதத்துக்கு இந்த மாதம் நமக்கே தெரியுது பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன். இது கீழே இவ்வளோ தூரம் 950க்கே வந்துட்டான் பாருங்க. 950க்கு வந்துட்டான். பார்த்தோம்னா 900க்கே வந்திருக்கிறான்.
கரெக்டாக அந்த 898க்கு பதிலா 900க்கே வந்திருக்கிறான் இந்த மாதம். இந்த மாதமே வந்திருக்கிறான். அப்போ வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறானா, இல்லாட்டி 2வது தடவை கேண்டிலை இறக்கி விட்டுட்டு திருப்பி ஏற போகிறானான்னு பார்க்கணும். ஆனால் பவர் செக்டார் வந்து க்ரோத்தில் இருக்குது. அது நான் பவர் செக்டார் க்ரோத்தில் இருக்கிறதுனால இது அப் ட்ரெண்ட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த ஸ்டேஜ் வந்து ஹால்ட் வந்து பார்த்தோம்னா 1229, 1249, அப்படியே 20 ரூபாயா கூட்டிட்டு 1268. இதுதான் வந்து நமக்கு வந்து இதில் வந்து டவுன் ட்ரெண்டோட மேக்ஸிமம் வேல்யூ. இதை உடச்சி போனாங்க அப்படின்னு சொன்னால் அப் ட்ரெண்டோட மினிமம் வேல்யூக்குள்ளே வராங்க 1399லேருந்து 1452, இந்த 3 கோடு. இதையும் உடச்சி மேலே போனாங்கன்னா 1540லேருந்து 1606 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் நமக்கு இருக்கட்டும். இந்த இடத்துல இன்னொன்று டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஹையிலேருந்து இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு, ஏன்னா இந்த ஹையை இப்போ பிரேக் பண்ணியிருக்கிறான். இந்த லோக்கு நம்ம ஒரு ஃபிபினாசி போட்டோம்னா கரெக்டாக 1250 கிட்டக்க 1.618 வருதா? 1250 கிட்டக்க 1.618. அப்போ இபிஎஸோட கால்குலேஷன் இந்த டெக்னிக்கலாகவும் அலைன் ஆகிட்டுருக்கு. இது ஒன்று. அதுக்கு அடுத்தாப்புல இவன் வந்து இங்கே வந்து 790 வச்சுருக்கிறான், இங்கே வந்து 52 வச்சுருக்கிறான். நம்ம 15 ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம். அப்போ 790 மைனஸ் 15னா 740 இன்ட்டு 2.5 இன்ட்டு 2.5ன்னு போட்டோம்னா 1800. அது வந்து அடுத்த ரேஞ்சுக்கே போகுது. இன்ட்டு 1.5ன்னு போடுவோம். இன்ட்டு 740 இன்ட்டு 1.5 போட்டோம்னா 1100 கிட்டக்க வருது. ஸோ இப்போ இதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். இந்த ரேஞ்சு இப்போ தொட்டுருச்சு. இந்த ரேஞ்சை தொட்டுருச்சு. இப்போ அடுத்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ இது இந்த இடம் டெக்னிக்கலாகவும் ஃபிபினாசி டெக்னிக்கலாகவும் இந்த 1249.50 அந்த ரேஞ்சு வந்து டேலி ஆகுது. அதுக்கு மேலே எடுக்கிறதுல அவங்க இபிஎஸோட க்ரோத்து. ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து பவர் செக்டார் இதில் வந்து பேட்டர்ன்லாம் ஒன்றும் பார்க்கவே வேண்டாம். அவனுக்கு இன்னும் பூமில் தான் இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான், 2023 வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ஜூன் மாதத்துக்கு ஏற்றி தான் வச்சுருக்கிறான். ஜூன் மாதத்துக்கு பாருங்கள் 400லேருந்து 1600 நெட் ப்ராஃபிட். அது இபிஎஸ் பார்த்தோம்னா 4லேருந்து 16 வரைக்கும் ஏற்றி வச்சுருக்கிறான். அப்போ இது ஒரு 3 மடங்கு போகுது. அதே 3 மடங்கு இங்கே போச்சுன்னா 27 ஓடி போயிடும். 27லாம் எடுத்துருக்கிறானாக்க எடுத்திருக்கிறான். எப்போ? செப்டம்பர் மாதம் 27 எடுத்திருக்கிறான். எப்போ? செப்டம்பர் மாதம் 2021 வந்து 25 எடுத்திருக்கிறான். இப்போ நமக்கு எங்கே வரைக்கும் வரப்போகிறான்னு நமக்கு தெரியல. அதனால இந்த இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். எவ்வளோ தூரம் ட்ரேட் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம், பெனிஃபிட் எடுத்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.